மாணவ செல்வங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நாம 10th மேக்ஸில் ஏற்கனவே அரசு பொதுத் தேர்வில் கேட்ட 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இப்போ யூனிட் 8ல் புள்ளியியலும் நிகழ்தகவும் பாடத்தில் பயிற்சி 8.1 பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டினை பார்க்கலாம். கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க. அதாவது கொடுத்துருக்க டேட்டாவுக்கு ரேஞ்ச் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும். வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். கொடுத்துருக்க நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அதாவது ஏறு வரிசையில் எழுதணும். எழுதலாமாங்க? பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் 63. இதில் சின்ன நம்பர் வேறு ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை. அதனால் மொதல் 63 எழுதிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது 68, மூணாவது 79, நாலாவது 89, அஞ்சாவது 98, ஆறாவது 108, ஏழாவது 117, எட்டாவது 125. இப்போ கொடுத்துருக்க நம்பரை நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா R=L-S. எல்லுனா லார்ஜஸ்ட் நம்பரு, எஸ்னா ஸ்மாலஸ்ட் நம்பரு. இங்கே லார்ஜஸ்ட் நம்பர் என்னங்க? 125 மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பரு 63. பாருங்கள், 125ல் 63 போச்சுன்னா 5ல் 3 போச்சுன்னா 2, 12ல் 6 போச்சுன்னா 6, அப்போ 62. அடுத்தது இப்போ வீச்சுக்களை கண்டுபிடிக்கணும். வீச்சுக்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா L-S/L+S. நம்ம L-S ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 62/L+Sனா என்ன? 125ஐயும் லார்ஜஸ்ட் நம்பரையும் ஸ்மாலஸ்ட் நம்பரையும் கூட்டணும். 5 3 8, 12 6 18, 188. அப்போ 62/188. 62 188ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், 2 6, 1 2, 9 2 18, 4 2 8, 31/94. இப்போ 31 94ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே பாருங்கள், 31 94ஆல் டிவைட் பண்ணணும். 0.32 வருங்க. வீச்சுக்கெழு 0.32. இதே போல் நம்ம சேனலில் ஏற்கனவே கேட்ட 2 மார்க் கொஸ்டினை வெறும் 2 நிமிஷத்தில் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ பார்த்துருங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.